உங்க போனோட பேட்டரி ரொம்ப மோசமா ஆயிடுச்சா, இல்ல நீங்க ஒரு புதுசா போன் வாங்கி என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்னு தெரியலையா? வெயிட், இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்க உங்க போன்ல 5 பண்ணக்கூடாத விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அண்ட் ஹலோ கைஸ், அண்ட் வணக்கம், இது உங்கள் ஃபர்வேஷ் கேமிங். நான் உங்க ஃபர்வேஷ் முகமது. இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த 5 விஷயத்துல சரி பார்த்து கட்டலாம். எனக்கு மார்க்ஸ் வராது, ஏன்னா எனக்கு மார்க்ஸ் வந்தது. இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த 5 விஷயத்துல ஏதோ ஒரு விஷயம் நீங்க யூஸ் பண்றதுனால தான் உங்க போனோட பேட்டரி ரொம்ப மோசமா இருந்திருக்கும். எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். முதல்ல உங்க போன்ல பண்ணக்கூடாத விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய போனை 100% வரைக்கும் சார்ஜ் போடுறது தான். இல்ல புரியல ப்ரோ, என்ன புதுசா பீதியானங்கள பிரான டெய்லிக்கு என் போன் 100% தானே சார்ஜ் போட்டு எடுக்கிறேன், எனக்கு எதுவும் அந்த மாதிரி ஆனது இல்லையா அப்படின்னா, ஆமா எதுவும் ஆகாதுதான். நான் கொஞ்சம் மென்டல். ஆனா பிற்காலத்துல அதோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்க போன் டக்குன்னு சுவிட்ச் ஆஃப் ஆன் ஆகும், உங்க போன் பேட்டரி சல்லு குறையும், நீங்க எதுவுமே யூஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி சில பல அறிகுறிகள்லாம் காட்டும், டேய் நான் செத்துக்கிட்டு இருக்கேன்டா அப்படின்னு. I am under the water, please help me, here too much raining. எதனால உங்க போனை 100% வரைக்கும் சார்ஜ் போடக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த பேட்டரியும் நம்மள மாதிரியே தான். இப்ப நம்ம கையில ஒரு தட்டு ஃபுல்லா பிரியாணி கொடுத்து, தம்பி சாப்பிடுவோம், ஃபுல்லத்துக்கு சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வயிறை ஃபுல்லா நிரப்பிடுவோம். இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஒரு வேலை பார்க்க சொன்னாங்கன்னா நம்ம பண்ண மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு அந்த சாப்பிட்ட மயக்கத்துல எப்படா தூங்கணும்னு தோணும், ரெஸ்ட் எடுக்கணும்னா நம்மளுக்கு மைண்ட் செட் இருக்கும். நம்மளும் அந்த நேரத்துல போய் வேலை பார்க்கணும்னா அவன் கிடக்குறான்டா மயிராண்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்லயே தான் வேலை பார்ப்போம்ல. அதே மாதிரியே தான் இப்ப நம்ம போன் பேட்டரி லைஃபும். நீங்க ஃபுல்லா 100% வரைக்கும் சார்ஜ் போட்டு முடிச்சுட்டு நீங்க ஒரு வேலை பார்க்க சொன்னீங்கன்னா, நீங்க ஒரு டாஸ்க் கொடுத்தீங்க அப்படின்னா உங்க போனோட பேட்டரி அது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா தான் வேலை பார்க்கும். இது நீங்க யூஸ் பண்றப்ப, இப்போதைக்கு யூஸ் பண்றப்ப உங்களுக்கு சுத்தமா தெரியாது. ஆனா பிற்காலத்துல கொஞ்சமா உங்க பேட்டரியோட தன்மை குறைஞ்சிக்கிட்டே வரும். அதை நீங்க கண்கூடாவே பார்க்கலாம். ப்ரோ, நான் எவ்வளவு தூரம் தான் சார்ஜ் பண்ணணும் போனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 80% வரைக்கும் நீங்க சார்ஜ் பண்ணலாம். 80க்கு மேல பேசினா நீங்க கண்டிப்பா கழட்டிடுங்க. அதுக்கு மேல நீங்க சார்ஜ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. மேபி இல்லை ப்ரோ நான் டிராவல் போறேன், அந்த மாதிரி நேரத்தில் நான் என்ன பண்றது கேட்டிங்கன்னா, அப்போ வேணா நீங்கள் 100% எப்போயாச்சும் தானே 100% சார்ஜ் போடுறீங்க, அப்போ பிரச்சனை இல்லை. நீங்கள் டெய்லிக்கும் யூஸ் பண்ணுறப்ப தான் 100% சார்ஜ் போடக்கூடாது. மேக்ஸிமம் நீங்கள் டே டு டே யூசேஜில் 80% வரைக்கும் நீங்கள் சார்ஜ் போட்டு எடுத்துங்க. அதே மாதிரி ரொம்ப குறைய விட்டும் சார்ஜ் போடாதீங்க. 0, 10 இவ்வளோலாம் வர வச்சு சார்ஜ் போடாதீங்க. ஒரு 25 கிட்ட வந்துருச்சுனாவே நீங்கள் உங்கள் ஃபோனை ப்ளக் பண்ணி சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ரெண்டாவது விஷயம், உங்களோட ஃபோன் ஓவர் ஹீட்டில் இருக்கிறப்ப தயவு செஞ்சு யூஸ் பண்ணிடாதீங்க. இப்போ இதை நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு காமெடியாக சொல்லணும்னு வச்சிங்களேன், எதிர் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படின்னா பற்றிக்கிட்டு அப்படின்னு. அந்த மாதிரி தான் இப்போ உங்கள் ஃபோன் பேட்டரியும் கூட. இப்போ நீங்கள் சாதாரணமாக யூஸ் பண்ணி ஓவர் ஹீட் ஆனால் அது பிரச்சனை இல்லை, பரவாயில்ல, கொஞ்சம் நேரத்தில் இறங்கிடும். ஆனால் ஓவர் ஹீட்டில் இருக்கிறப்ப நீங்கள் இன்னும் நல்லா யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, அந்த நான் சொன்னல எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுறேன்னு பற்றிக்கிட்டு தெரியும் அப்படின்னு, அந்த மாதிரி தான் உங்கள் ஃபோன் பேட்டரிக்கு இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃபோனை ஓவர் ஹீட்டில் இருக்கிறப்ப யூஸ் பண்ணுறதை தவிர்த்துக்கோங்க. இல்லை ப்ரோ நான் யூஸ் பண்ண செய்வேன் தான் அப்படின்னா உங்கள் இஷ்டம். தெரியுது, நீ மூடு. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த விதமான தேர்ட் பார்ட்டி ஆப்ஸையுமே வெப்சைட்லேருந்து ஏற்றிடாதீங்க. தேர்ட் பார்ட்டின்னு இல்லை, எந்த விதமான ஆப்ஸையுமே நீங்கள் வெப்சைட்லேருந்து ஏற்றிடாதீங்க. எதனாலனா, மேபி இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃப்ரீ என்ட்ரி கேஷ் ப்ரைஸ் ஜெயிக்கணுமா, உடனே டவுன்லோட் பண்ணுங்க அப்படின்னு சில பேர்லாம் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள நம்பி நீங்கள் ஏற்றி அதுலேருந்து ஏதாச்சும் ஒரு வைரஸோ இல்லை ஸ்பைவேரோ மால்வேரோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று அது உங்கள் ஃபோனுக்கு பிரச்சனை தந்து உங்கள் பேட்டரி போகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. எல்லாமே முழுக்க ஸ்கேம் தான் ஃப்ரெண்ட்ஸ். வெப்சைட்டில் ஏதோ ஒரு 1-2 நல்லவன் இருப்பான், ஆனால் எல்லாருமே நல்லவனாக இருக்குன்னு நினைக்கிறது நம்ம தப்பு தானே. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் வெப்சைட்லேருந்து ஏற்றிருக்கிறத தவிர்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் உங்கள் ஃபோனுக்கு சும்மா தான் வச்சுருப்பீங்க, சும்மா ஒரு டேபிள்லேயே ஏதோ வச்சுருக்கீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் யூஸே பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனால் உங்கள் ஃபோனை எடுத்தால் மட்டும் அப்படி குப்புன்னு அவ்வளோ சூடாக இருந்திருக்கும். இதோட காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஏதோ ஒரு ஏற்றி வச்சிருக்க ஸ்பைவர் இருக்குல்ல, அந்த ஸ்பைவர் அவனுக்கு டேட்டா கொடுத்துக்கிட்டு இருக்கும். நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க, ஆனால் அந்த ஸ்பைவர் உள்ள உங்களுக்கே தெரியாமல் வேலை பார்க்கறது அப்படிங்கிறதுனால உங்களுடைய ஃபோன் அந்த ஸ்பைவேருக்கு தெரியாதனால வேலை பார்க்கும். அதனால உங்கள் ஃபோன் ரொம்பவுமே ஹீட் ஆகும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வெளிலேருந்து எந்த விதமான ஆப்ஸையுமே ஏற்றாமல் சேஃப் அண்ட் செக்யூர்டாக உள்ள ப்ரொடக்டடாக உள்ள வெப்சைட்டாக இல்லை ஒரு ஆப்ஸ்லேருந்தும் நீங்கள் வெப்சைட்டில் ஏற்றிக்கோங்க.
4வது விஷயம் என்னன்னா, உங்களுடைய ஃபோனை உங்கள் சார்ஜர் போட்டு சார்ஜ் போடாமல் வெளியிலேருந்து யாருக்கிட்டையாச்சும் சார்ஜர் வாங்கி சார்ஜ் போடுறது தான். இதில் என்ன ப்ரோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு தானே கேட்குறீங்க? இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா, மேபி இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறீங்க, இல்லை ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகிறீங்க, இல்லை ஒரு பப்ளிக்கே போய் நீங்கள் யார்கிட்டையாச்சும் ஒரு சார்ஜரை வாங்கி உங்கள் ஃபோனுக்கு நீங்கள் சார்ஜ் போடுறப்ப அந்த அடாப்டரில் மேபி ஒரு டேமேஜ் அடாப்டராக இருக்கலாம், இல்லை அந்த அடாப்டரில் உள்ள ஏதாச்சும் ஒரு மேல் ஃபங்க்ஷன் ஆகிருக்கலாம், இல்லை அந்த அடாப்டர் ஒரு 110 வாட்ஸ் 200 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டராக இருந்து உங்கள் ஃபோனுக்கு அது என்னன்னே தெரியாமல் உங்கள் ஃபோன் ஒரு பழைய ஃபோனாக இருந்து ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறப்ப அவனை வெடிக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்கு. அவன் உள்ள இருக்கிறத விட நீ பண்றதெல்லாம் பார்க்கும்போது தான்டா லேசா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. அதனால So the moral of the story is உங்க போனை நீங்க சார்ஜ் போடுறப்ப உங்களுடைய சார்ஜர் ஒரு பையில போட்டு வெளியே எடுத்துட்டு போய் உங்க போனை உங்க சார்ஜர் போட்டு சார்ஜ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். 5வது லாஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய போனை டிப்ரெஷனுக்கு கொண்டு வந்துடாதீங்க. ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. என்னடா பைத்தியக்கார போய் என்னென்னமோ உழைச்சிட்டு இருக்கு அப்படின்னு தானே கேட்குறீங்க? புரியுதுங்க, எனக்கும் புரியுது. ஆனா உண்மையாவே உங்க போனுக்கும் டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் இது எல்லாமே உண்டு. உண்மையா தான் சொல்றேன். இப்ப நம்மளே ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு ஒரு காதலிக்கிறோம், விட்டுட்டு போயிட்டோம், நம்ம எப்படி டிப்ரெஷனா இருக்கும்? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. அதே மாதிரி தான் போனும் நீங்க போட்டு மாட்டிக்கிட்டடா பம்பரக்கட்ட மண்டையா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு துவன்னு துவச்சி எடுத்தா அதுக்கும் டிப்ரெஷன் வரும் தான். ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம உங்களுடைய ஃபோனை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணிக்கணும். இருக்குது அப்படிங்கிறதுக்காக வச்சு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. உங்கள் ஃபோனுடைய தன்மை, அதாவது உங்கள் ஃபோனுடைய கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுடைய ஃபோனை யூஸ் பண்ண பழகிக்கணும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஃபோனை கரெக்டாக எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ணி ஜாலியாக பேட்டரி லைஃபை என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வேறு உங்களுக்கு என்ன கண்டென்ட் வேணும் அப்படிங்கிறத பற்றி கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்டு பேட்டரி என்னடா மச்சான் இப்படி ஸ்பீடாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தாருன்னா இந்த வீடியோ அவருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மறக்காம இந்த சேனல் நீங்க புதுசு இல்லை இதே மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் நீங்க வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனே கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனை அப்படி தட்டி விட்டு இந்த சேனலுக்கு உங்க ஆதரவை தெரிவிங்க. அண்ட் ஓவரால் நான் முடிச்சுட்டான்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பை பாய்.